नमस्ते। मध्यमा कुत्ते की पूंछ कहानी का सारांश பார்க்க போகிறோம். குத்தை கி பூஞ்ச் கதையினுடைய சாராம்சம் பார்க்க போகிறோம். குத்தை கி பூஞ்சுன்னா நாயோட வால். किसी एक दिन में एक अमीर आदमी रखता था. उनके यहाँ अनेक नौकर थे. सब नौकर दिल लगाकर काम करते थे, लेकिन अमीर किसी नौकर से संतुष्ट नहीं था. उसने भगवान से एक अच्छे चुस्त नौकर के लिए प्रार्थना की. भगवान ने एक मोटा ताजा भूत को नौकर के रूप में भेजा. भूत ने अमीर से कहा, मैं आपके आदेशों का जल्दी जल्दी पूरा कर दूंगा. मुझे ना भोजन चाहिए ना वेतन, लेकिन आपको मुझे लगातार काम देते रहना चाहिए. अगर आप काम नहीं दे सकेंगे तो मैं आपको पकड़कर खा जाऊंगा. किसी एक देश में ஏதோ ஒரு நாட்டில் ஏக் அமீர் ஆத்மி ஒரு பணக்கார மனிதர் ரக்தாத்தா வசித்து வந்தான். உன்கே யஹா அவருக்கு இங்கே அநேக் ஏக்குனா ஒன்று அநேக்குன்னு நிறைய நௌக்கர்த்தே நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க. சப் நௌக்கர் எல்லா வேலைக்காரங்களும் தில் லகாக்கர் மனசார காம் கர்த்தே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. லேக்கின் ஆனால் அமீர் பணக்காரர் கிசி நௌக்கர் சே சந்துஷ்ட் நஹிதா அவங்க கிசி நௌக்கர் சே எந்த ஒரு வேலைக்காரங்கிட்டையும் சந்துஷ்டு அவருக்கு மனசுக்கு பிடிக்கலை, திருப்தியாக இல்லை அவங்க வேலை பார்க்குறது. உஸ்னே பகவான் சே அவர் கடவுள்கிட்ட ஏக்கு அச்சே ஒரு நல்ல சுஸ்து நௌக்கர் கேலியே சுறுசுறுப்பான வேலைக்காரவங்களுக்காக பிரார்த்தனா கி வேலை செய்கிறார், பிரார்த்தனை செய்கிறார், ப்ரேயர் பண்ணுறாரு. பகவான் நே ஏக் மோட்டா தாஜா கடவுள் ஒரு பெரிய மோட்டானா பருத்த பெரிய பூத்துக்கோ பூதத்தை நௌக்கர்கே ரூபமே வேலைக்காரன்ற தோற்றத்தில் பேஜா அனுப்பி வைக்கிறார். பூத்னே பூதம் அமீர் சே கஹா அந்த பணக்காரர்கிட்ட சொல்லுது, மே ஆப்கே நான் உங்களுடைய ஆதேஷோங்கா கட்டளைகளை ஆணைகளை ஜல்தி ஜல்தி பூரா கர்தூங்கா. ஜல்தி ஜல்தினா சீக்கிரமா பூரா கர்தூங்கா பூர்த்தி செஞ்சிருவேன். முஜே எனக்கு நான் போஜன் சாயே சாப்பாடு வேண்டாம், நான் வேதன் சம்பளம் வேண்டாம், லேக்கின் ஆனால் ஆப்கோ நீங்கள் முஜே லகாதார் எனக்கு தொடர்ந்து காம் தேத்தே ரஹனா சாயே வேலை கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டும். அகர் ஆனால் ஆப் காம் நஹி தே சக்கேங்கே வேலை கொடுக்கலன்னா தோ இல்லாவிட்டால் மே ஆப்கோ பக்கடுக்கர் நான் உங்களை பிடிச்சி கா ஜாவுங்கா சாப்பிட்ருவேன். ஏதோ ஒரு நகரத்தில் ஒரு பணக்கார மனுஷன் வசிச்சுட்டு வந்தான். அவனுக்கு இங்கே நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க. எல்லா வேலைக்காரங்களும் நல்ல மனசார வேலை பார்த்தாங்க. ஆனால் அந்த பணக்காரருக்கு எந்த வேலை பார்க்குற வேலைக்காரங்களும் மேலேயும் திருப்தியே இல்லை. அதனால் பகவான்கிட்ட அவர் பிரார்த்தனை செய்கிறாரு, எனக்கு ஒரு நல்ல சுறுசுறுப்பான வேலைக்காரங்க வேணும்ன்ட்டு. கடவுள் ஒரு நல்ல குண்டான ஒரு பருத்த ஒரு வேலைக்காரனை வேலைக்காரன்ற தோற்றத்தில் அவங்கக்கிட்ட அனுப்பி வைக்கிறாரு. பூதம் அந்த பணக்காரர்கிட்ட சொல்லுது, நீங்கள் உங்களோட கட்டளைகளெல்லாம் நான் சீக்கிரமாக நான் செஞ்சிருவேன். நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டாம், சம்பளம் கொடுக்க வேண்டாம், ஆனால் நீங்கள் எனக்கு தொடர்ந்து வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் நீங்கள் எனக்கு வேலை கொடுக்கல அப்படின்ட்டா
நான் வந்து உங்களை பிடிச்சி சாப்பிட்ருவேன். अमीर अपने नए नौकर को काम देना शुरू किया. भूत सभी काम बहुत ही जल्दी पूरा कर देता था. अमीर आदमी को हर दम भूत को काम देने के संबंध में ही सोचते रहना पड़ा. एक दिन उनके पास कोई काम नहीं था तो भूत अमीर मालिक को खाने के लिए तैयार हो गया. अमीर भूत से डर कर भागने लगा. आखिर अमीर भगवान से प्रार्थना करने लगा. उस समय अमीर की नज़र में एक कुत्ता पड़ गया. कुत्ते को देखते ही अमीर को एक उपाय सूझा. अमीर ने भूत से कुत्ते की पूंछ को सीधा करने के लिए कहा. भूत ने कुत्ते की पूंछ सीधा करने गया, लेकिन बहुत प्रयास करने पर भी वह कुत्ते की पूंछ को सीधा नहीं कर पाया. आखिर दक्कर वह भाग गया. फिर अमीर आदमी को अपने गलती महसूस हुई. वह अपने मेहनती नौकरों के कार्यों से संतुष्ट होकर रहने लगा. அமீர் பணக்காரன் வந்து अपने नए नौकर को தன்னுடைய புதிய வேலைக்காரனுக்கு காம் தேனா வேலை கொடுக்க ஷுரு கியா வேலை கொடுக்க தொடங்குறார். பூதம் வந்து சபி காம் எல்லா வேலையும் பகுத் ஹி மிகவும் ஜல்தி பூரா கர் தேதா எல்லா வேலையும் சீக்கிரமாக செஞ்சிருது. அமீர் ஆத்மிக்கோ ஹர்தம் அந்த பணக்கார மனிதன் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் பூத்துக்கோ காம் தேனேக்கே பூதத்துக்கு என்ன வேலை கொடுக்கறது சம்பந்து மேகி சோச்தே ரஹ்னா படா இந்த பூதத்துக்கு என்ன வேலை கொடுக்கறது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஏக் தீன் ஒரு நாள் உன்கே பாஸ் அவர்கிட்ட கோயி காம் நஹிதா எந்த வேலையுமே இல்லை. அதனால் வந்து பூத்து அமீர் மாலிக்கோ இந்த பணக்கார முதலாளியை காணைக்கேலியே தயார் ஹோகையா சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. அமீர் பூத் சே டர்கர் அந்த பணக்காரர் வந்து பூதத்துக்கிட்ட பயந்து பாக்னே லகா ஓடத் தொடங்குறாரு. ஆகிர் இறுதியில் அமீர் பணக்காரர் பகவான் சே கடவுள்கிட்ட பிரார்த்தனா கர்னே லகா ப்ரேயர் பண்ணுறாரு. உஸ் சமய அந்த சமயத்தில் அமீர் கி நஜர் மே அந்த பணக்காரருடைய பார்வையில் ஏக்கு குத்தா ஒரு நாய் படுகையா அவருக்கு ஒரு நாய் தென்பட்டது. குத்தேக்கோ நாயை வந்து தேக்தேஹி பார்த்துட்டு அமீர்கோ பணக்காரருக்கு ஏக் உபாய் சூஜா ஒரு உபாயம் தென்பட்டது. எப்படின்னா ஒரு வழி கிடச்ச மாதிரி இருந்துச்சு. அமீர்னே பணக்காரர் பூத் சே பூதத்துக்கிட்ட குத்தைக்கு பூஞ்சுக்கோ நாயோட வாழை சீதா கர்னே கேலியே கஹா நேராக்கு அப்படி சொல்கிறார். வளைஞ்சிருக்கிற அந்த வாழை வந்து நேராக ஆக்கிவிடு அப்படி சொல்கிறார். பூத்னே பூதம் குத்தைக்கு பூஞ்ச் நாயோட வாழை சீதா கர்னே கயா நேராக்கிக்கிட்டே இருக்குது. லேக்கின் ஆனால் பகுத் பிரயாஸ் கர்னே பர்பி நிறைய முயற்சி எடுத்த பிறகும் கூட வஹு அந்த குத்தைக்கு பூஞ்ச் அந்த நாயுடைய வால் சீதா நஹி கர் பாயா நேராக ஆக்கவே முடியலை. ஆகிர் இறுதியில் தக்குகர் ரொம்ப களைப்படைந்து டயர்டாகி வகு பாகு கயா ஓடி போயிடுச்சு பூதம் ஓடி போயிடுச்சு. பிறகு அமீர் ஆத்மி பணக்கார மனிதர்
அப்னி தன்னுடைய கல்தி மகசூஸ்கி அவருடைய தவறு உணர்றாரு, தவறு தெரிய வருது. வஹ் அப்னே அவர் தன்னுடைய மெஹனதி விலையுயர்ந்த நௌக்கரோं கே காரியோं சே அந்த வேலைக்காரவங்களோட வேலையிலே காரியங்கள்லேயே சந்துஷ்ட் ஹோக்கர் ரஹ்னே லகா அதிலேயே அவர் திருப்தியாகி வசிக்க தொடங்குறாரு. பணக்காரர் தன்னுடைய புதிய வேலைக்காரருக்கு வேலை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. பூதம் எல்லா வேலையும் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிருது. அந்த பணக்கார மனிதர் கொடுக்குற பணக்கார மனிதர் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பூதத்துக்கு என்ன வேலை கொடுக்குறது அப்படி அது சம்மந்தமாகவே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் அவர்கிட்ட எந்த ஒரு வேலையுமே இல்லை. பூதம் அந்த பணக்கார மனிதரை சாப்பிட தயாராகுது. இறுதியில் பூதம் பணக்காரர் அந்த பூதத்துக்கிட்ட பயந்து போய் ஓடத் தொடங்குறாரு. இறுதியில் பணக்காரர் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாரு. அந்த சமயத்தில் அந்த பணக்காரருடைய பார்வையில் ஒரு நாய் தெரியுது. நாயை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு வலி தெரியுது, ஒரு உபாயம் கிடைக்குது. அந்த பணக்காரர் பூதத்தை பார்த்து நாயோட வாலை நேராக்கு அப்படி சொல்கிறாரு. பூதம் நாயோட வாலை நேராக்க ட்ரை பண்ணுது. ஆனால் ரொம்ப முயற்சி செஞ்சும் நாயோட வாலை நேராக்கவே முடியலை. இறுதியில் களைப்படைஞ்சு பூதம் ஓடி போயிடுது. பிறகு அந்த பணக்கார மனிதர் தன்னுடைய தவறை உணர்ந்துட்டு அவர் தன்னுடைய விலையுந்த அதாவது மதிப்பிற்குரிய அந்த வேலைக்காரவங்களோட வேலையில் சந்தோஷமாகி திருப்தி அடைஞ்சு வாழ தொடங்குறார். தன்யவாத்.